இவ்வளோ கிறிஸ்பியான ப்ரெட் இவ்வளோ நாளாக என் கண்ணில் ஏன் படலன்னு தெரில. இது ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான ப்ரெட், ஷியோ பேன் ப்ரெட். ஷியோனா சால்ட், பேன்னா ப்ரெட். சால்ட் ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மைதா, உப்பு, சுகர், ஈஸ்ட், பட்டர், கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி தான் பிணையணும். லோ ஸ்பீடில் 3 நிமிஷம், மீடியம் ஸ்பீடில் 10 நிமிஷம் பிணைஞ்சி மூடி வச்சு 1 மணி நேரம் விட்டுட்டேன். 1 மணி நேரத்தில் இவ்வளோ தான் ரைஸ் ஆகி வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிருக்கோம்ல, அதனால் இவ்வளோ தான் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பஞ்சை போட்டுட்டு ஒரு 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த பிரித்து எடுத்த மாவை வந்து டியர் ஷேப்புக்கு பண்ணி அதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். டியர் ஷேப்னால் இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இப்போ அதை கொஞ்சம் தின்னாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வளர்த்துட்டு அதில் வந்து பட்டர் வச்சு ரோல் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி பட்டரை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ இதை உள்ளர வச்சு ரோல் பண்ணும்போது வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் அகலமாகவும் அடியில் வர வர கொஞ்சம் தின்னாகவும் வளர்த்துட்டு அதில் இந்த மாதிரி பட்டர் வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. க்ரொசோண்ட்லாம் ரோல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். சென்டரில் வச்ச பட்டர் வந்து சால்டட் பட்டர், அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோல் பண்ணும்போது எடுத்து உள்ளே வச்சு ரோல் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து அரை மணி நேரம் ப்ரூஃபிங் டைம் விட போகிறோம். அப்போ வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ இது மேலே வந்து தண்ணி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நார்மலாக வீட்டில் புழங்குவோம்ல கல் உப்பு, அதுதான் லைட்டாக தூவிட்டு 200 டிகிரிக்கு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் அதே சேம் டெம்பரேச்சரில் 18 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். கொஞ்சம் வார்ம் ஆன பிறகு லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மேலே கிறிஸ்பியாக, உள்ளே கொஞ்சம் சூவியாக, கொஞ்சம் சால்ட்டியாக, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.